வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் தாக்கர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். கேன்சர், புற்றுநோய் உலகம் பூரா ஏழை நாடு பணக்கார நாடு அப்படின்லாம் இல்லாமல் உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கு இந்த புற்றுநோய். இது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம சக மனிதர்களுக்கு வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவுகளில் ஒன்றாக இருக்கும். சரி, ஓகே. புற்றுநோயாளிகளின் மன ரீதியான பாதிப்புகள். ஒரு கேன்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா மன ரீதியாக எப்படி பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர், இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுகளில் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். கேன்சருடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும். ஸோ அந்த அறிகுறிகள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேளை ஒரு சாதாரண மனிதனுக்கு கேன்சர் பேஷண்ட்டாக ஆயிட்டாரு அப்படின்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க சமயம், அதுக்கு பிறகு லாஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது ஆரம்ப அறிகுறிகள் அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்யப்பட்டு கேன்சருங்கிற ஒரு அறிகுறியோடைய ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100ல் பார்த்திங்கன்னா ஒரு 2 அல்லது 5 பேர்களுக்கு மட்டும் மருத்துவர்களால் நேரடியாக உனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மீதி 95% நோயாளிகளுக்கு ஆரம்ப கட்டத்தில் உனக்கு கேன்சர் வந்திருக்குன்றத எந்த ஒரு மருத்துவர்களை சார்ந்த அந்த குழுவும் நோயாளிகள் கூட வர அட்டெண்டர்களும் அவங்களுடைய கார்டியன்ஸும் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பேஷண்ட் கிட்ட உனக்கு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். அது படித்தவங்களோ படிக்காதவங்களோ தனக்கு கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து அவங்க வந்துடுவாங்க. இன்றைக்கி உள்ளங்கையில் உலகம். உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன், லைட்டாக இந்த மாத்திரை எதுக்கு, இந்த மருந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தாலே அவங்களுக்கு அதனுடைய அறிகுறிகள் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிற ஒரு நோயை நாம் மறைக்கவோ அவங்க கிட்ட இருந்து சொல்லாமல் மறுக்கவோ முடியவே முடியாது. ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லி தான் ஆகணும், நம்ம உளறித்தான் ஆகணும். ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறேன், ஒரு பக்குவப்பட்ட ஒரு பேஷண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க, அது குழந்தைங்களோ பெரியவங்களோ அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்து சொல்லணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு கேன்சர் வர மாதிரி இருக்குது, ஆரம்ப அறிகுறி தான், அந்த அறிகுறி சிம்டம்ஸ் அப்படி வந்திருக்கு, நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும், இது கேன்சர் உங்களுக்கு வரலை, ஸோ வர மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரி, ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னும்போது அவங்க எப்படி நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அடம் பிடிப்பாங்க, ஒரு சேட்டை பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த டேப்லெட், கீமோ டேப்லெட்டாக இருக்கட்டும், கீமோ இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், அந்த புற்றுநோய்க்கு எதிரான அத்தனை மருந்துகளுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனையும் வலியும் அந்த பேஷண்ட் மட்டுமே அனுபவிக்க முடியும். ஸோ அப்படி அனுபவிக்கும் போது அவங்க டாக்டர்கிட்ட இருந்து, நர்ஸுக்கிட்ட இருந்து, கூட ஒரு அட்டெண்டர் கிட்ட இருந்து எல்லார்கிட்டையும் ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதை நம்ம பெருசாகவே நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதே அவங்கள நம்ம சுமந்துக்கிட்டு போகிறோம். ஸோ அவங்க கோவப்படுறாங்களே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அப்படின்னு நம்ம எரிச்சலை அவங்கக்கிட்ட காமிக்கவே கூடாது. ஏன்னா அந்த மருந்தோட வீரியத்தன்மை அவங்களால் தாங்க இயலாது. சரி, ஓகே. ஸோ அதனால் அவங்க கோபத்தை நிச்சயமாக நம்மக்கிட்ட வெளிக்காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், என்னையா பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து சாப்பாடு உனக்கு ஹைஜீனிக் ஃபுட்டெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துக்கிட்டுருக்கேன், சாப்பிட மாட்டேங்கிற, பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் காமிக்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிற. அதுக்கு காரணம், சாப்பிடாததுக்கு காரணம் அவர்கள் அல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்தோடைய வீரியத்தன்மை அவர்களுக்கு உள்ள சாப்பாடு இறங்காது. இதுதான் உண்மை. ஸோ அப்போ எப்படி தான் கொடுக்கறது, வேறு வழி கிடையாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே தான் அவங்கள ட்ராவல் பண்ணணும். இன்பேலன்ஸாக தான் நம்ம ட்ராவல் பண்ணணும்.
அவங்களுக்கு தேவையான சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்து தான் ஆகணும். திடீர்னு பார்த்தா நம்ம அசந்து தூங்குவோம், நம்மளை எழுப்பி பசிக்குதுன்னுவாங்க. ஸோ அப்புறம் ரெண்டாவது ஒரு விஷயம், சின்னதாக என்ன சொல்கிறது, சின்னதாக ஒரு 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 சின்ன சவுண்டோ அதிர்வலைகளோ ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடலில் அந்த ஹார்மோனுடைய மாற்றங்கள் மாறும்போது நோயுடைய தன்மையும் வீரியப்படும், அதாவது வலுப்பெறும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லையோ இல்லை ஒரு சில பொழுதுகள்லையோ அல்ல ஒரு சில நாட்களிலையோ அவங்களுடைய அந்த நோய் தன்மை வீரியம் அதிகமாகும் பொழுது வலியும் வேதனையும் அதிகமாகும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எப்படி அவங்கள ஹேண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, எதையும் பட்டும் படாமல் தான் சொல்லணும். அவங்களே நம்மளை டென்ஷன் படுத்தினா கூட நம்ம அதை ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் பாஸ் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே சமயத்தில் எது கொடுக்கக்கூடாதோ, எது அவங்க சாப்பிடக்கூடாதோ அப்படி அதையெல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க, பேசணும்னு தோணும் அவங்களுக்கு, அதெல்லாம் நம்ம கேட்கணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசிட்டு மறந்துடுவாங்க, திரும்ப அவங்கள போட்டு கிளறக்கூடாது. நீ இதை சொன்னி அவங்க பாரு செல்ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள சைக்காலஜிக்கலெல்லாம் மிரட்டக்கூடாது. XYZ ஒரு கேன்சருடைய அவங்க ஸ்டேஜ் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜா, ஃபைனல் ஸ்டேஜா, ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறும்போது அவங்களுடைய மனநலமும் குணநலமும் நிச்சயமாக மாறும். அப்போ நிச்சயமாக மாறும்போது அவங்கள ஒரு 7 வயசு குழந்தையோ 70 வயசு பெரியவரோ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அந்த 7 வயசு குழந்தை எப்படி அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி 70 வயசு பெரியவங்களையும் அந்த கேன்சர் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சால் நம்ம அரவணைச்சு தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதான் எமோஷன் தான் காமிப்பாங்க. ஒரு சில பேஷண்ட் இருக்காங்க, உலகமே அழிஞ்சு போனாலும் அப்படி தலையாட்டுவாங்க, சிரிச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்வாங்க. பெருசாக பாறாங்கல்லை தூக்கி அவங்க மேலே போட்டால் கூட வலிக்குது அப்படின்வாங்க. அந்த வலிக்குது ஐயோ எப்பான்னு கத்தவே மாட்டாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நெஞ்சு அழுத்தம், மன அழுத்தம், மன தைரியம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு விரக்தியின் வெளிப்பாடு. ஸோ நாம் சாக போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு அவங்க பண்ணிட்டாலே வலியும் வேதனையும் நல்லதும் கெட்டதும் திருமணமும் சாவு வீடும் எல்லாமே ஒன்றா தெரியும். அம்மா அப்பா பிள்ளை அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு நல்லது கெட்டது எல்லாமே ஈக்குவலாக தெரியும். ஸோ சிம்பிளாக ஒரே விஷயத்துக்கு சொல்லட்டுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 99 பேஷண்ட் அவங்க மரணிக்கும் தருவாயில் சிரிச்சுக்கிட்டே தான் சாவாங்க. ஐயோ நாளைக்கு நான் சாக போகிறோமே அப்படின்லாம் ஒரு பயம் இருக்காது. ஒரு பயப்படுற ஒரு ஸ்டேஜ் தாண்டுவாங்க. ஒரு பயப்படுற ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது மரணம் எப்போ வரும், நமக்கு மரணத்தை எப்போ நம்ம கட்டி தழுவோம், போதும் இந்த கீமோ இன்ஜெக்ஷன் அது இதுன்னு நம்ம அனுபவிச்சது போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அதாவது நான் கேன்சர் இதை யாரை சொல்கிறேன் அப்படின்னா, கேன்சருடைய ஆரம்ப அறிகுறியில் இருக்கிறவங்கள சொல்லலை, அடுத்தடுத்து கட்டங்களில் வரும்போது ஃபைனல் ஸ்டேஜ்னு ஒரு பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விரக்தியின் வெளிப்பாடில் தான் நம்ம கிட்ட அவங்களுடைய மூமெண்ட்டே இருக்கும். நம்ம கிட்ட அவங்களுடைய நட்பு ரீதி அப்படி தான் இருக்கும். மிக பிரபலமான ஒரு சினிமா நடிகை, அதே மாதிரி மிக பிரபலமான ஒரு நடன இயக்குனருடைய சகோதரி கணவர், நிறைய பேரை நம்ம சொல்லலாம். ஸோ பேர் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாமல் 4 சோத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த முகத்தோட நம்ம எங்கேருந்து போகிறது, அருவருப்பாக இருக்கே அது இருக்கே. ஸோ முகம் மட்டுமல்ல, அவங்களுடைய நடை உடை பேச்சுத்தன்மை, அப்புறம் அவங்க உடம்புலேருந்து ஒரு சில வாடை கூட வரலாம். ஸோ இதை யார் அட்ஜஸ்ட் பண்ணணும், யார் கேர் பண்ணணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்க தான் கேர் பண்ணணும். கேன்சருங்கிறது ஒரு தொற்று வியாதி அல்ல, ஆனால் பாவப்பட்ட வியாதியும் அல்ல. ஆனால் அது நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கான தைரியத்தை நாம் இறைவன் தான் கொடுக்கணும். அந்த தன்னம்பிக்கை, அந்த இறைவன் யாருன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை தான். செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான் நம்மளுக்கு இறைவன் யாருன்னா நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் இறைவனே. கையில் காசு இருக்குது இல்லை இதெல்லாம் டாக்டருங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கீமோ இன்ஜெக்ஷன் போடணும்னா 40,000 ரூபாய் நீ ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதனால தான் முன்னாடி பதிவுகளிலே நான் சொல்லியிருப்பேன், கீமோ இன்ஜெக்ஷனுடைய விலை கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு டோசேஜ் போடணும்னா
அது தொடர்ந்து ஒரு 10-20 போடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சம் ரூபா யார்கிட்டையும் இருக்காது. ஒரு இன்ஜெக்ஷன் 40,000 ரூபா அப்படின்னா 10 இன்ஜெக்ஷன் என்னாச்சு 40,000 ரூபா, சாரி 4 லட்சம் ரூபா. இதே கொஞ்சம் கணக்கு பண்ணுங்களேன். அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட், ஸ்கேனு, அந்த ரிப்போர்ட்டு, ஸோ நிறைய லேபோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற பெருநகரங்களே இல்லாமல் ஸோ தமிழ்நாட்டை தாண்டி ஹைதராபாத், பாம்பே, டெல்லி ஒரு சில அந்த பிளட் ரிசல்ட்டு, அந்த உடைய போன் மேரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு சில டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் மருத்துவமனைகள்லே இல்லாமல் வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டிலும் அந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு வர்றதுக்கு மோர் தென் கிட்டத்தட்ட ஒரு 15 to 30 டேஸ் ஆகுது. இந்த 30 டேஸில் நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் அந்த வியாதிக்கு மருத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன வலி, தலைவலியா, அந்த மாத்திரை முழுங்கு, ஜுரமா, இந்த மாத்திரை முழுங்கு, கைகால் வலிக்குதா, இந்த ஒரு ஊசியை போடு. ஸோ எல்லாமே பெயின் கில்லர், இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். தலையது வாழதுன்னு தெரியாமல் தான் இன்றைய மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவனும் பெரிய ஆளுன்னா நீங்கள் கணக்கை போட்டுறாதீங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா முதல் முட்டாள் நீங்கள் தான். ஸோ அது என்ன இன்ஜெக்ஷன், ஏது, ஏன்னா, எதுக்காக போடுறேன்னு கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி கேட்குற இடத்துல யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நோயாளி இருப்பான். அந்த நோயாளி கேள்வி, ஏன்னா அவன் தான் வேதனையை வழியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். நோயாளி கேட்கும்போது அவனை அடக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிற அட்டெண்டர். தயவு செஞ்சு அதை அடக்காதீங்க. அவர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா உத்து கேளுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 24 hours ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் ரெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா நீங்கள் கூட கடைக்கு அப்படி இப்படி வெளியில் போவீங்க. ஒரு சில ட்ரீட்மெண்ட்டில் டாக்டரும் பேஷண்ட் மட்டும் பேசுவாங்க, அட்டெண்டர்ஸ் வெளியில் அமைச்சிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட் பரிசோதனைகள் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுடைய ஆள் மனசுல ஏதோ ஒன்று இருக்கும். அது டாக்டர் கிட்ட அந்த பேஷண்ட்டை கேட்க மாட்டாங்க, சக அட்டெண்டர் கிட்டையும், நம்மளுடைய அண்ணன் தம்பி கிட்டையோ, கணவன்மார்கிட்டையோ, மனைவிமார்கிட்டையோ தான் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை என்ன ஏதுன்னு நீங்க தான் உள்வாங்கி ஸோ திரும்ப இதை விட ஒரு பெட்டரான ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகலாமா, இல்லது ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஸோ எங்க, ஏது, எப்படி, யார் மூலியமா எப்படி கிடைக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது நம்ம நட்பு வட்டாரத்தில் மட்டும் அறிந்து தெரிந்து கொண்டு தான் போக வேண்டும். உங்களால் இயன்றால் கண்டிப்பா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு வியாதின்னு வந்துடுச்சுன்னா உன் சொத்தை எழுதி வாங்காம எந்த டாக்டரும் இருக்க மாட்டான். நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் இருந்தால் உன் வீடு வாசலை விற்று எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு, இல்லையா தயவு செஞ்சு சொல்கிறேன், அருகில் உள்ள ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு போய் உங்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இலவசமாகவே நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு கடும் நோய்க்கு மருத்துவம் இலவசமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் தயவு செஞ்சு ஏற்ற இறக்கம் பார்க்காம நாம போய் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அப்படின்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்காமல் தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய மன வருத்தமும் வேதனையும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும், கோபம் தாபமாக தான் இருக்கும். அவங்களுடைய கோபத்தை அருகில் உள்ளவர்களிடம் தான் காமிப்பாங்க. தயவு செஞ்சு அந்த பேஷண்ட் கூட கேர் எடுக்கிற அத்தனை பேரும் தயவு செஞ்சு அவங்களுடைய கோபதாபத்தை மிக பெரிதுபடுத்த வேண்டாம். வாழும் வரை அவங்க கூட நாமும் பயணிப்போம். ஸோ இறந்துட்டாங்க, இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கட்டி தொழுவோம். அந்த நோய் பரவக்கூடிய நோய் அல்ல, அந்த நோய் ஒரு சாபமும் அல்ல. எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டையும் தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. அவர்கள் நமது உறவுகள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.